நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மக்கள் மனதில் பல கேள்விகள் ஒவ்வொரு டைம் வந்துகிட்டே இருக்குது. எப்போ நல்லது நடக்கும்? நாங்கள் எண்ணிய வாழ்க்கை எப்பொழுது நிறைவேறும்? கஷ்டங்கள் எப்பொழுது பரிதி முன் பனி போல விலகும்? இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள். அது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இறைவன் அருளால் பல மாற்றங்கள் நடக்கும். உங்கள் கிரக அமைப்பில் பல கிரகங்கள் மாறுதுங்க. முதல்ல புதப்பெயர்ச்சி, செவ்வாய் பயிற்சி நடக்குது. அது இல்லாமல் சனி வக்கரம் வேறு வருகின்ற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் சிவராஜ யோகம் வந்துட்டாலே ஏதோ ஒரு உலக அளவில் ஒரு மாறுதல் ஏற்படும். அது நமக்கு பல மாறுதல் நடக்குது. மக்கள் மனதில் இருக்குது, பொருளாதார ரீதியாக எப்போ மாறும்? செல்வ கடாட்சம் எப்படி இருக்கும்? உறவுகள் மட்டும் ஏன் எனக்கு இப்படி வரமா சாவுமான்னு தெரியல. திருமணமான பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கை அடுத்து என்ன போக போகுதுன்னு. குழந்தைகள் அச்சீவ் பண்ணுவாங்களா, சக்ஸஸ் பண்ணுவாங்களா? ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இடம், வீடு, சொத்து, இது மாதிரி பலதரப்பட்டதுங்க. இதில் என்ன மாற்றம் நடக்கும்னு பார்த்துருவோம். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை வேறு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது. முன்னோர்கள்டிருந்து பல விஷயங்கள் தற்காத்துக்க வாய்ப்பு. ஆடி வெள்ளி கணவன் மனைவி விஷயங்கள், செல்வ கடாட்சங்கள் அதிகரிக்க, இந்த மாதிரி விஷயம், இடம், வீடு, சொத்து இதுகள் அமைய. அதே மாதிரி நம்ம ஆடி செவ்வாயும் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சூட்சும விஷயம் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. அதை விட நமக்கு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட இன்னும் நெருக்கமாக அணைய இருக்க நமக்கு இந்த ஆடி 18 தாலி கயிர்கள் மாற்றுவது, அது சம்மந்தப்பட்டதும் வருது. கடைசியாக வரலட்சுமி நோன்பு. ஒரு திருமணம் என்ற ஒரு பந்தம் ஏங்கிட்டு இருக்கிறவங்க பல பேர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில். இப்போ இடம், வீடு, சொத்து, திருமண உறவுகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகளிலிருந்து வெளியே வர்றது, உறவுகளை மேம்படுத்துதல், இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு மிகப்பெரியது அனைவரையும் வாட்டி வதைக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் திரும்பி கிடைக்கும். நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, பொருளாதார ரீதியாக சரி, நம்பி முதலீடுகள் சரி. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ரைட். மேசராசி அன்பர்கள் சொல்கிற கேள்வி என்ன தெரியுமா? எத்தனையோ கதவை தட்டிட்டோம் சார், இந்த ஆகஸ்ட் மாதமாவது நாங்கள் நினச்ச கதவு, அதிர்ஷ்ட கதவு திறக்குமா? எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம், வெற்றி கராச்சம் கிடைக்குமா? இது மாதிரி இருக்கிறதுக்கு முதல்ல மேசம்னா சாதாரண விஷயம் இல்லை. இவங்க தைரியமானவங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டும் மீண்டும் போராடி ஜெயிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு துணிவே துணையாக இருக்கும். தைரியத்தில் சிறந்தவர்கள், தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள். என்ன டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, அது ஒன்று தான். அந்த கோபம் மற்றவங்களுக்கு புரியாது. கோபம் இருக்கிற குணம் இருக்குன்னு பலனவங்களுக்கு புரியும். ஆனால் இவங்களோட விஷயம் என்ன தெரியுங்களா? நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் தவற விட்டாலும் சரியாக மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு ப்ரூஃப் பண்ணி காட்டக்கூடிய திறமையை படைத்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள். ராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, மகம். இந்த ராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி. இந்த ராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் செய்யும் ஜாலங்கள் என்னென்னு பார்த்துருவோம். ரைட். முதல்ல இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் செவ்வாய் என்ற அதிபதி 3ஆம் வீட்டுக்கு இடமாற்றம் அடைகிறார். 3ஆம் இடம் ஒரு முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம். உங்களுக்கு துணிவே துணையாக தைரியமாக இப்போ அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணிக்க போகிறீங்க. ஒரு மாறுதல் உண்டு. அந்த மாறுதல் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றமாக இருக்கலாம், ஒரு வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஒரு சிலருக்கு பயணம் உண்டு. அந்த பயணத்தின் மூலம் ஆதாயம். அடுத்து உங்களுக்கு தன வரவே பார்த்திங்கன்னா கமிஷன் வகையில் வருமானம், கம்ப்யூட்டர் வகையில் வருமானம், அப்புறம் கொடுக்கல் வாங்கல்கள், இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிற கேள்விகள்னால், சார் நாங்கள் பல முயற்சி பண்ணிட்டோம், ஆனால் சக்ஸஸ் ஆகலை. இப்போ வேலையை பற்றி பார்ப்போம். முதல்ல வேலை சம்மந்தப்பட்ட ஒரு பயம் வந்திருக்கு இந்த ராசிக்கு. என்னென்னா, சார் வேலை இருக்குமா, கன்டினியூ பண்ணுவோமா? கடன் மிகப்பெரியதாக இருக்குது, இந்த கடனை அடைக்கக்கூடிய வழிவகைகள் பிறக்குமா? இந்த வேலை இருக்கிற ரெஸ்பெக்ட் அந்தளவுக்கு வரலையே சார், என்ன சார் அது, எனக்கு அவ்வளோ தைரியம் இருந்து அவ்வளோ உழைக்கிறோம், ஆனால் மேலதிகாரிகள் இதாக இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியத்தும் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ டவுட் வந்துடும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, ஓகே, எடுத்துக்கலாமா வேண்டாமா? எடுத்தால் இருக்கிற வேலையாக போகிற பக்கம் நல்லா இருக்குமா? வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, இல்லை இந்தியாவுக்கு வரோம், இந்தியா வேலையாக, இந்த மாதிரி ஒரு குழப்படி வரும். இதில் முக்கியமான முடிவெடுத்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய நேரம். இந்த ராசிக்கு இப்போ ஒரு கேள்வி, சார் திருமணம் இருக்கா இல்லையா, இல்லை சொல்லுங்கள் சாமியாராவது போயிடுறோம் அப்படிங்கிற கேள்விகள். முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, நாங்கள் ஓகேங்கிறோம், அங்கே இல்லைங்கிறாங்க, அங்கே சரிங்கிறாங்க, எங்களுக்கு பொருந்தலை. ஆனால் எங்களுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும்? பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, நேரம் எப்போது எங்களுக்கு வரும்? இதில் என்ன விஷயம், இப்போ கோச்சார ரீதியாக நல்ல அனுகுணமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 7க்குரியவன் கேதுவின் பிடியிலிருந்து மாறினதே மிகப்பெரிய விஷயம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுகமாக இருக்குது. நல்ல வரன் வருகிற சூழ்நிலைகள் வந்தாச்சு. இப்போ உறவுகள்
உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. இதில் நட்சத்திர பொருத்தம் தாண்டி கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம் பாருங்கள். ஒரு சிலருக்கு நின்று போனவங்களுக்கு கூட திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. பேச்சுவார்த்தை போய் முடிகிற மாதிரி இது நின்று போச்சு சார், அவங்களுக்கும் மாறுதல் உண்டு. இன்னொரு விஷயம், ஆல்ரெடி உறவு கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், நீடிக்குமா இல்லையா, இது ஒரு கேள்வி வந்து நிற்கிது நிறையா பேர். சார் என்ன சார் இது எப்படி சார் பண்ணுறது, எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, லைஃப் எப்படி போகும், இல்லை தனியாக இண்டிவிஜுவல் சிங்கிள் பேரண்ட்டாக வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் அது ஒரு சிலர் நம்ம கேட்டுட்டு வராங்க. கோச்சார ரீதியாக ஜாதகம் தசாபத்தி மற்ற அம்சம்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்கணும். இப்போ உறவுகள் விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். புது உறவுகள் வைக்க இருக்கிற உறவை காப்பாற்றிக்கங்க. இந்த ராசிக்கு இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தொழிலில் வேலையில் மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி தொழிலில் தான் இப்போ தொழிலில் கோல்டன் டைம். தொழிலில் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவ்வளோ உழைச்சோம், ப்ராஃபிட் இல்லை. சம்பாரித்து கடன் அடைச்சோம், சம்பாரித்து மற்றவங்களுக்கு கொடுத்தோம், என்னை ஏமாற்றிட்டாங்க. கூட்டம் தனித்தோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என் உழைப்புக்கு தகுந்த இது இல்லைன்னு சொல்கிற அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் விஷயம், பிஸ்னஸில் விளம்பரங்கள் பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணி டெவலப் பண்ணுங்கள். மிகப்பெரிய யோகமாக இருக்குது. ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. பிஸ்னஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, விளம்பரங்கள் கரெக்டாக கொடுத்து நோட்டீஸ் போர்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக. இந்த ராசிக்கு சூட்சம் விஷயம் தெரியுங்களா, விளம்பரங்கள் கரெக்டாக இருக்கணும், விளம்பர பலகைகள் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வெளிச்சம் இருக்கணும். ஏன் வெளிச்சம் சொன்னாங்க, 10 இல்லை 10ஆம் இடம் ஆல்ரெடி இருட்டு. அப்போ ஏதோ ஒரு வெளிச்சம் சம்மந்தப்பட்டது இருக்கணும். லைட்டாக ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பிடிப்பு ஈடுபாடு இருக்கும். சூட்சம ரகசியமே தாங்க. கூட்டத்தனைத்து இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். இப்போ இந்த ராசிக்கு ரொம்ப நாளாக தீராத இருந்த ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, இடம் வீடு சொத்து எப்போ அமையும், இருக்கிற கடனை எப்போ கட்டுவேன், கடன் இருக்கிறதுங்களுக்கு புது கடன் வாங்கலாமா. பொதுவாக இந்த ராசி வாடகை வீட்டில் ஏற்பட்ட அவமானம் கொஞ்சம் 5 பேரில் வாடகை வீட்டில் இருக்கோம், அவமானம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டை அனுபவிக்க தடை. சொந்த வீடு இருக்குது சார், நான் வாடகை வீட்டில் இருக்கேன். இப்போ இதுதான் போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா அப்பாவே பார்த்திங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலை சார். ஆண் பெண் இருக்கிற இந்த 2 பேர்த்துக்கு இதாங்க பதில். என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பத்தலை, சொத்து பிரிக்கிறதுல எனக்கு சரியாக கொடுக்குறமாங்க நம்பிக்கை வரல. இது சரி, இதே இது மேசராசி வயசானவங்களாக இருந்தால் சொத்தெல்லாம் கொடுத்துட்டோம் சார், என் குழந்தைங்களை காப்பாற்றுவாங்களா, ஏங்க இந்த போராட்டம், இந்த இம்பேலன்ஸ் தாங்க சரி செய்கிற மாதம். சரியான கோயில் பரிகாரங்கள் பண்ணி இந்த மாற்றம் ஏற்படுத்த வேண்டியது. பொதுவாக இடம் வீடு சொத்து அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது. என்ன தசை அப்படின்னு ஜாதக ரீதியாக வலுவான கிரகங்கள் என்னென்னு பார்த்து கோச்சார தசாபத்தியை பார்த்து முடிக்கணும். ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்கு, தெளிவாக இருந்துக்குங்க. நோய் என்ற ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக பேசணும். ஹெல்த் விஷயத்தில் ஹெல்த்தில் என்னாச்சு, அந்த ஜாதகத்தை ஒரு பயன்படுத்திட்டாங்க போட்டு. அது ஆல்ரெடி 7.5 சனி அது இதுன்னு கால் சம்மந்தப்பட்ட அடிவயிறு சம்மந்தப்பட்டது வியாதி பெருசாயிருமோ ஒரு பயம் வந்துருச்சு. சாதாரணமாக சளி தும்மல்னு போய் பயன்படுத்திட்டாங்கன்னு. பொதுவாக ஹெல்த்து கொஞ்சம் பார்க்கணும், அதை நான் இல்லைன்னு சொல்கிறேன், பார்த்துக்கங்க. நிறைய பேர்த்துக்கு மிகப்பெரியது கொடுத்த பணம் வரல, அதே மாதிரி வாங்கின கடன் பக்கம் அவமானம், இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய மாதங்க. ரைட். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன, கோச்சார ரீதியாக என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துக்கு வராகி அம்மனை வழிபடுங்கள், ஒரு யோகம் வரும். வராகி பைரவர் வழிபாடு உங்களை வழிநடத்தி செல்கிறது. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.